ஆஸ்கர் இறுதி பரிந்துரை பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் 16 பரிந்துரைகளுடன் புதிய சாதனையை படைத்திருக்கிறது சின்னர்ஸ் திரைப்படம். 98வது ஆஸ்கர் விருதுகள் மார்ச் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் ஆஸ்கரின் இறுதி பரிந்துரை பட்டியல் வெளியாகியுள்ளது. இதுவரை டைட்டானிக், லா லா லேண்ட், ஆல் அபவுட் ஈவ் ஆகிய படங்கள் அதிகபட்சமாக 14 நாமினேஷன்களை பெற்றிருந்த நிலையில் அந்த சாதனையை முறியடித்து ஆஸ்கர் வரலாற்றிலேயே 16 நாமினேஷன்களை பெற்றிருக்கிறது. சமூக அரசியல் பின்னணியில் நெஞ்சை உறைய வைக்கும் திகில் காட்சிகள் நிறைந்த திரைப்படமான சின்னர்ஸ் திரைப்படம். இதற்கு அடுத்தபடியாக உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகரான லியோனார்டோ டி காப்ரியோ நடித்துள்ள ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் அதிகபட்சமாக 13 நாமினேஷன்களை பெற்றுள்ளது. போரின் முடிவுக்கு பிறகும் மனிதர்களின் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டத்தை கருவாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு அடுத்தபடியாக பிராங்கன்ஸ்டைன், மார்ட்டி சுப்ரீம், சென்டிமெண்டல் வேல்யூ ஆகிய படங்கள் தலா 9 நாமினேஷன்களை பெற்றுள்ளன. ஹாம்லெட் திரைப்படம் 8 நாமினேஷன்களை பெற்றுள்ளது. இதில் பிரபல ஹாலிவுட் ஸ்டுடியோவான வார்னர் பிரதர்ஸ் அதிகபட்சமாக 30 நாமினேஷன்களை பெற்று புது சாதனை படைத்துள்ளது. போட்டி அதிகம் நிறைந்த பிரிவுகளாக பார்க்கப்படும் சிறந்த நடிகர் விருதுக்கு மார்ட்டி சுப்ரீம் படத்தில் நடித்த டிமோதே சாலமெட், ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்தில் நடித்த லியோனார்டோ டி காப்ரியோ, சின்னர்ஸ் படத்தில் நடித்த மைக்கேல் பி ஜோர்டன் உள்ளிட்டோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். சிறந்த இயக்குனர் விருதுக்கு சின்னர்ஸ் திரைப்பட இயக்குனர் லயன் கோக்லர், ஹாம்லெட் இயக்குனர் சார்லோ ஜாவோ, ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் பட இயக்குனர் பால் தாமஸ் ஆண்டர்சன் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். சிறந்த திரைப்படத்திற்கான பிரிவில் சின்னர்ஸ், ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், ஹாம்லெட், மார்ட்டி சுப்ரீம், F1, பிராங்கன்ஸ்டைன் உள்ளிட்ட 10 படங்கள் தேர்வாகியுள்ளன. சிறந்த நடிகை பிரிவில் ஹாம்லெட் படத்தில் நடித்த சைரஸ் ரோனன், சேலஞ்சர்ஸ் படத்தில் நடித்த ஜெண்டாயா, சென்டிமெண்டல் வேல்யூ படத்தில் நடித்த கேரி மல்லிகன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச அளவில் ஏராளமான விருதுகளை வென்ற இந்தியாவின் ஹோம் பவுண்ட் திரைப்படம் சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான ஆஸ்கர் இறுதி பட்டியலில் இடம்பெறவில்லை. இது இந்திய சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.